வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோஸ் எல்லாம் போட்டு. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஷாப்ல இருக்க கலெக்ஷனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம கத்தார்ல நிறைய கடைக்கு போய் ஷாப்பிங் போயிட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஷாப்ல இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இது வந்து டைரக்டா பிசிக்கலான ஷாப் கிடையாது, ஆன்லைன் ஷாப்பிங். சோ அதுல இருந்து ஒரு ட்ரெஸ் தான் நான் போட்டிருக்கேன். எனக்கு யூஸ்வலா நைட்டு தான் நான் போடுவேன், பட் இந்த இது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா சூப்பரா இருக்கு. அது என்னோட சைஸ்க்கு இருக்கு, அது ஒரு பெரிய விஷயம். சோ இதெல்லாம் எங்க இருக்கு என்ன அப்படி சொல்லிட்டு எல்லாமே காமிக்கிறேன். கத்தார் போறதுக்காக ஷாப்பிங், கடைசி நேரம் ஷாப்பிங் தான் சொல்லலாம். ஓகே, வாங்க வீடியோ கிளாப் போலாம். வீடியோ கிளாப் போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல்ல மொத தடவை பாக்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. நம்ம ஷாப்க்கு வந்து இப்ப வந்தாச்சு. அடுத்து நம்ம ஷாப்பிங் பண்ண போறோம். அதுக்கு அடுத்தது வரப்போகுது. இப்போ இந்த கடையோட டீடைல்ஸ் பத்தி, இது நீங்க எப்படி ஆர்டர் பண்ணோம், எப்படி வாங்கணும், என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு, எப்படிலாம் இருக்கு, இதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த ஓனர் அம்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சொல்லுங்க ஓனர் அம்மா. ஹாய். ஹாய். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன்ல தாங்க பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்டாகிராம்ல வானவில் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஐடியில இருந்து நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்டர் எடுக்கிறது எல்லாமே டைரக்டா டிஎம் பண்ணியுமே நீங்க ஆர்டர் பண்ணலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணியுமே வந்து நீங்க ஆர்டர் பண்ணலாம். எனக்கு ஒரு கொஸ்டின் மேடம். சொல்லுங்க. ஆர்டர் பண்ண எத்தனை நாள்ல வரும்? ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா அந்த சேம் டேவே டிஸ்பேச் பண்ணிடுவோம். ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா 10 days கூட ஆகும். சோ நீங்க ஆர்டர் பண்ற ட்ரெஸ் பொறுத்து தான் இருக்கு. எங்ககிட்ட இமீடியட்டா இன் ஹேண்ட் ஸ்டாக் வந்து நாங்க முக்காவாசி வச்சிருப்போம் எல்லாமே. இப்போ ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம மேனுஃபேக்சரர் கிட்ட வந்து டைரக்டா வாங்குறதால அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல வந்து டிலே ஆகும். சோ அது வந்து நாங்க ஆர்டர் பண்றப்பவே வந்து இன்ஃபார்மே பண்ணிடுவோம். 1 week ஆகும், 10 days ஆகும் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்மே பண்ணிடுவோம். அப்படி ஓகே அப்படின்னு சொன்னா மட்டும் ஆர்டர் எடுத்துப்போம். ஓகே, இன்னொரு டவுட். இப்ப நிறைய பேஜ்ல ஆர்டர் பண்றாங்க, கேஷ் அனுப்புறாங்க, ஆனா ட்ரெஸ் வரல அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வந்துட்டு உங்களோட பேஜ் எப்படி, நீங்க எப்படி சொல்றீங்கன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் ஒரு மிஸ் கூட ஆனதே கிடையாதுங்க. நம்ம அமௌண்ட்டுக்கு நீங்க கேரண்டியா? அமௌண்ட்டுக்கும் நாங்க கேரண்டி, ப்ராடக்ட்டுக்கும் நாங்க கேரண்டி. நீங்க ஏதாவது ஆர்டர் பண்ற ட்ரெஸ்ஸஸ்ல டேமேஜ் ஏதாவது இருந்தா கூட நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ்மே நம்ம கிட்ட இருக்கு. இப்போ வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்து கொடுக்கறது இல்லைங்க. ஏன்னா வந்துட்டு டெலிவர் பண்றப்ப வந்துட்டு கஸ்டமர்ஸ் அவைலபிளா இல்லைன்னா அது வந்து ரிட்டர்ன் எங்களுக்கே திரும்ப வந்துடும். ஸோ இது வந்து போத் கஸ்டமர்ஸ்க்கும் வந்துட்டு மணி வேஸ்ட், கொரியர் மணி வேஸ்ட், எங்களுக்குமே வந்துட்டு லாஸ். எங்களுக்குமே வந்துட்டு ரிட்டர்ன் எடுக்கிறதால வந்து எங்களுக்குமே அது வந்து சிரமம் தாங்க. எல்லாமே பேக் பண்ணி ரெடி பண்ணி அது வந்து திரும்பியும் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அதுவுமே வந்து கஷ்டம் தாங்க. ஸோ அதனால நாங்க கேஷ் ஆன் டெலிவரி எடுக்கிறது கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், இங்க பாருங்க. இப்ப நம்ம எடுக்க போறது என்ன 1-2 ட்ரெஸ் தான். ஆனா இவங்க வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா இவ்வளவு கலெக்ஷன் வச்சிருக்காங்க. இது இல்லாம இந்த சைடு அந்த சைடு அவ்வளவு வச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் அவங்க மணி பே பண்ணி தான் வாங்குறாங்க இல்லையா? எப்பயுமே நம்ம அக்கௌண்ட் வச்சுலாம் வாங்குறதே கிடையாது. ஏன்னா இவங்க புதுசா ஸ்டார்ட் அப் பண்ணிருக்காங்க. யாருமே அப்படி வந்து புதுசா இருக்கவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்பிக்கை ஆனாதான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ அது ஒன்னும் ஒரு ரீசன். சோ யாரும் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கேட்காதீங்க. ஓகேங்களா? நானே கேஷ் கொடுத்துதான் வாங்கிட்டு இருக்கேன், ஆனா ஜிபே பண்ணு சொல்லிட்டேன். ஓகேவா? ஜிபே என்கிட்ட இல்ல, எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது, அவர் பண்ணுவார். ஓகேவா? ஓகே, சொல்லுங்க. அடுத்து வந்து இப்ப நம்ம கிட்ட என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஆஃபீஸ் வியர், ரெகுலர் வியர், அதுக்கடுத்து வந்துட்டு இப்போ நார்மலா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறது, ஒரு பார்ட்டி வியர் செட் அந்த மாதிரியுமே இருக்கு. பாட்டம் வியர்ல வந்து கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 100 rupeesல இருந்தே ஜெகின்ஸ் வந்து இருக்கு, ஷிம்மர் லெகின்ஸ் இருக்கு, லெகின்ஸ் இருக்கு, மல்டிபிள் கலர்ஸ்ல வந்து ஆப்ஷன்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. எனக்கு ஒரு டவுட், இதுல வந்துட்டு காசு வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பா கிடையாது. நான் ஒரு ப்ராடக்ட் வந்து நான் சாம்பிளுக்கு காமிக்கிறேன். அது 100 rupees தான். நீங்க சொன்னா நம்பவே மாட்டீங்க, அவ்வளவு நல்லா இருக்கும் வியர் பண்றதுக்கு. ஷோருங்க, நானுமே வந்து பார்த்தேன், செம்மையா இருந்தது. நான் கூட கேட்டேன், என்னடி இவ்வளவு கம்மியா போட்டிருக்க, எப்படி வாங்குவாங்க, அது குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீ வந்து வியர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தா. ஆக்சுவலா அது வியர் பண்ற அளவுக்கு எனக்கு சைஸ் கிடையாது. பட் நான் இப்போ நான் போட்டிருக்கேன்ல நைட்டி, இது வந்து நைட்டி. சோ இது வந்து அவ்வளவு சூப்பரா கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் வெளியெல்லாம் பாத்திருக்கேன். இதுவே 500க்கு மேலதான் நான் வந்து பாத்திருக்கேன். அதுவும் ஏன் சைஸ் கிடைக்காது, நாங்களே பாத்திருக்கோம். ஆனா இவங்க வந்து 3 piece வந்து 999க்கு விக்கிறாங்க. சோ நான் அப்பயுமே கேட்டேன், என்னடி இது 3 piece 999க்கு எப்படி அப்படின்னா, ஓகே தாண்டி பண்ணலாம், நாங்க வந்து பெருசா மார்ஜின் எல்லாம் வைக்கிறது கிடையாது இப்போதைக்கு. ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பிசினஸ் வந்து கத்துக்கிறோம் செய்யறோம் அப்படிங்கிறப்போ நம்ம அதை வந்து அது அந்த அளவுக்கு எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மெயின் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன், குவாலிட்டி, இதை தான் நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லியிருந்தா. ஓகே, கலெக்ஷன் காமிச்சிடலாம். இல்ல நான் 100 rupeesக்கு ஒரு ப்ராடக்ட் காமிச்சல, நான் அதை காமிக்கிறேன். அது குவாலிட்டி எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. ஓகேங்க, எடுத்துட்டு வாங்க.
இது எல்லாமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. நான் உங்களுக்கு ஒன்னொன்னும் காமிக்கிறேன். ஓகேங்களா? பிரிச்சுலாம் காமிக்க முடியாது, ஏன்னா அது மடிச்சு வைக்கிறதுக்கு திரும்பி எனக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடும். நான் இல்லை, அவதான் மடிக்கிறா. பட் வந்து உங்களுக்கு எல்லாமே அப்படியே இந்த இதோட காமிக்கிறேன். அந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பிரிச்சு ஓபன் பண்ணியே காமிச்சிருப்பாங்க. ஒரு சிலது அவ வியர் பண்ணியே காமிச்சிருப்பான். அப்படி பாத்துக்கோங்க. காமி தரதி. இது வந்து பாத்தீங்கன்னா ஜெகின்ஸ், லெகின்ஸ் மாதிரியே தான் இருக்கும். லெகின்ஸை விட கொஞ்சம் திக்கா இருக்கும். இது பாருங்க 100 rupees தான். ஃப்ரீ சைஸ் அப் டு 2XL வரைக்குமே போட்டுக்கலாங்க. இது வந்து பாக்கெட் இருந்ததுன்னா 120 rupees நாங்க வாங்குறோம். இது வந்து பிளைன் ஜெகின்ஸ். காசு வைப்பாங்கட்டா? இல்ல அது இல்ல, 2 சைடு டபுள் சைடு பாக்கெட் இருந்தா அது தனி ப்ராடக்ட். இது வந்து பாருங்க எவ்வளவு ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் வந்து பர்சனலா ஒன்னொண்ணுமே வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் ஆர்டரே பண்ணுவேன். இப்போ நாங்க ஒரு மேனுஃபேக்சரர் கிட்ட வாங்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாம்பிள் ப்ராடக்ட் வாங்கி அது எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு வாங்கி நான் யூஸ் பண்ணி பர்சனலா யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பல்க். ஆமா, ஏன்னா நான் பாத்திருக்கேன் வார்ட்ரோப்ல இவளோட இது எல்லாமே வீடியோஸ் போடுறா, அது எல்லாமே இவ்வளவு வச்சிருக்கா, என்னடி நீனும் எடுத்துப்பியா அப்படின்னு கேட்டப்ப சொன்னா, இல்லடி நாங்க ஃபர்ஸ்ட் வாங்குவோம், அதை வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு போட்டு பார்த்துட்டு ஓகேனா தான் நாங்க பல்க் ஆர்டர்ஸே பிளேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி, இப்ப கலெக்ஷன் எல்லாம் பாத்துடலாமா? அது வந்து பாட்டம் இயர்ல பாத்தீங்களா, இது மாதிரி வந்துட்டு நம்ம கிட்ட லெகின்ஸ் ஜெகின்ஸ்மே வந்து அவைலபிளா இருக்கு பாட்டம் இயர்ல. அதுக்கு அடுத்து வந்துட்டு குர்த்திஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஆபீஸ் வியர் கலெக்ஷன்ஸ் இருக்கு. இருக்குங்கிறீங்க, எடுத்து காமிங்க, அடிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்து காட்டுறீ முதல்ல. இது வந்து என் தங்கச்சி தான். என்னது அது வாடி போடின்னு சொல்லிட்டு பேசுறாங்களே அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நான் பார்த்து வளர்ந்து பிள்ளை, என்னோட ஓன் சிஸ்டர், என் கூட பிறந்த தொங்கச்சி. இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆபீஸ் வியர் ஃபுல் காட்டன் மெட்டீரியல். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன ஜாம் ஆகுது? சரி சொல்லுங்க, நாங்க ஒன்னும் கோச்சிக்க மாட்டோங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆபீஸ் வியர் கலெக்ஷன்ஸ் தாங்க. இது எல்லாமே வந்து வெறும் 250 மட்டும் தான். சூப்பரா இருக்குது. இது லிவா ஓடுதா? லிவா சர்டிஃபைட் ஃபேப்ரிக் எல்லாமே சூப்பரா இருக்குமே. அப்ப லிவா ஓடுதுன்னா ஆமா, எல்லாமே ஒரு பீஸ் 250 தாங்க. ஓகே, இது வந்து 250. ஓகேங்களா? 250 ரூபாய், 250, 400, 4000 ரூபாய். மெயினா வந்து இவ வந்து ஒரு பேஷனுக்காக, இவளுக்கு வந்து பிசினஸ்னா ரொம்ப பிடிக்குங்க. எல்லாம் ஆபீஸ்க்கு போகதான் பிடிக்கணுவாங்க. இந்த பிள்ளை எப்பயுமே சரி, சின்ன வயசுல இருந்து ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் செய்யணும்ட்டு அப்பயுமே நிறைய பண்ணுவா. சாரிக்கெல்லாம் பிரிண்ட் போடுறது, அதுக்கப்புறம் தையல் தைக்கிறது, அது மாதிரி ஏதாவது பண்ணோம். ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க பொண்ணு இது. அதனாலதான் இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா ஒன்னொன்னா. ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்கு வேணுமோ சொல்லுங்க. வெயிட் கூட ரொம்ப இல்லடிறது, கம்மியா தான் இருக்கு. சப்போஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கத்தார்ல தான் மேக்சிமம் பாக்குறீங்க. கத்தார்ல பாக்குற ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் உங்களுக்கு வெயிட் அதிகமா இல்லைங்க. சரியா? இது எல்லாமே வருது. இது என்ன சைஸ் ரதி? இது வந்து நம்ம கிட்ட 2XL வரைக்குமே இருக்கு. Sல இருந்து 2XL வரைக்குமே அவைலபிளா இருக்கு. ஓகே, உங்களுக்கு வேணும்னா நீங்க முன்னாடியே சொல்லுங்க. அப்பதான் உங்களோட சைஸ் வந்து வேணும்னாலும் அவங்க திரும்பி ரீஸ்டாக் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்தது வேற இந்த மாதிரி இதெல்லாம் காமிரதி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செமி பார்ட்டி வியர் மாதிரி வந்துரும். ஃபுல்லாவே வந்துட்டு சீக்வன்ஸ்ல எம்ப்ராய்டரி ஒர்க் வரும். பெல்ட்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி எல்லாம் போட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆமா, நல்லா கிராண்டா இருக்கு. ஃபுல்லா இருக்கு பாருங்க இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாமே. இது வரைக்கும் வேற கடையில போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு துணியா காமிச்சிருக்கோண்டி. நானும் சரி, ஜீவிதாவும் சரி, கடைக்கு போறப்பலாம் ஷாப்பிங் பண்ணுவோம். இன்னைக்கு என்னோட தங்கச்சியோடது காமிக்கிறப்போ இனிமே ஒரு ஹாப்பியா இருக்கு, எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு. ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. யாருக்கு வேணுமோ நீங்க பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுங்க. இன்ஸ்டால வந்து எல்லாமே போட்டிருக்கல்லடி, ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே நாங்க 1 by 1 அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருப்போம் ரெகுலரா. நீங்க வந்து அதுல பாத்துட்டு நீங்க அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனார்கலி கவுன். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வென்ஸ் ஒர்க் வந்துரும், பார்டர் வந்துரும், கீழே 3/4 ஸ்லீவ் வரும். நல்லா இருக்கும், வியர் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குங்க. மெயினா நல்லா இருக்கு. நானுமே பார்த்தேன், இது வந்து எடுக்கலான்னு பார்த்தேன் வேற ஒரு ஃப்ரெண்டுக்கு. பட் அவங்க வந்து டார்க் கலர்ஸ் வேணாம், லைட் கலர்ஸா வேணும் அப்படி சொல்லி கேட்டா. அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருக்கேன். அடுத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3 பீஸ் செட்டுங்க. இதெல்லாம் சொன்னா நம்ப மாட்டீங்க. 3 பீஸ் செட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 500 550 தாங்க நம்ம கிட்ட. இது வந்து இது மட்டும் எடுத்தேன்டி. ட்ரெண்ட்ஸ்ல ஒரு பேண்டே 800 ரூபா கொடுத்து எடுத்தேன் நானு. டாப்பு, பேண்ட், ஷாலு
இந்த மாதிரி செட்டாவே வந்துரும். இதெல்லாம் ஜஸ்ட் வந்து 500 550 அந்த ரேஞ்ச்ல தாங்க வரும். இது எனக்கு பியூர் காட்டன். திங்ஸ் எல்லாம் நல்லா பண்றாங்க. இவகிட்ட எனக்கு பிடிக்காத ஒண்ணு என்ன தெரியுமா, என் சைஸ்ல எதுவுமே பெருசா வச்சில்ல. எனக்கு வந்து 3XL சைஸ். அடுத்த தடவை 3XL நிறைய கொண்டு வர, இல்லைன்னா வாயிலே குத்துவேன். இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா 500 தாங்க. இருந்த வரைக்கும் நான் ஒரு செட்டு ஒரு செட்டு இல்லடி, எத்தனை செட் எடுத்தேன்? 4 செட்டா? ஆமா 4 செட்டு எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குவாட் செட்மே வந்து லான்ச் பண்ணிருக்கோம். சோ இது வந்து டாப் பேண்ட் ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்கும். ஓ ஓகே ஓகே. இப்போலாம் அதான் ட்ரெண்டிங். அந்த மாதிரி காட்டு எல்லாம் கலெக்ஷன்ஸ். இதுவா? நல்லா இருக்கு. இது டாப் ஒரே மாதிரி இருக்கும், பேண்ட் ஒரே மாதிரி இருக்குமா? இதுலயே வந்துட்டு டிஃப்ரெண்ட் பிரிண்ட்ஸ் கூட இருக்கு நம்ம கிட்ட. இது வந்து சைனீஸ் காலர் இருக்கும், இந்த மாதிரி காலர் இது இருக்கு, டைப் இருக்கு. பிரிண்ட்டுமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே. அடுத்த தடவை நான் பேசாத இழைச்சிட்டு வரேன், இந்த எக்ஸல் சைஸ்க்கு இழைச்சிட்டு வரேன். இழைக்கிறோம், அதுக்கு அடுத்து ட்ரெஸ்ஸை வாங்குறோம். டாப்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்குங்க. இது எவ்வளவு ரேட்? எல்லாமே ரேட்டோட சொல்லிடு. ஏன்னா இப்ப வாங்குறாங்கன்னா இது வந்து ரேட் பார்த்து தானே வாங்குவாங்க. இது வந்து 699 வரும். ஓகே 700 வாங்க. இது நல்லா இருக்கானா? ஸ்லிட் வந்துரும். உள்ள வந்து உங்களுக்கு ஒரு லேயர் இருக்கும். பெல்ட்டுமே இருக்கு. பெல்ட் இருக்கு. பரவாயில்ல, 700க்கு நல்லா இருக்கு. இது என்ன சைஸ் டி? இது வந்து 2XL. 2XL. ஆமா. இதுல இன்னொரு கலருமே அவைலபிளா இருக்கு. அது எவ்வளோ? அதுவும் 700 தான். இல்ல 2XL என்னென்ன? 2XL தான். ஓகே 2XL கூட உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கா. இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம என்ன பார்க்கலான்ட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த நைட்டி காமித நான் வச்சிருக்கேன், நான் போட்டிருக்கல அந்த நைட்டி காமி. நம்ம ஜீவிதாக்கும் வந்து அதுலதான் எடுத்துட்டு வர சொன்னா நைட்டி. ரொம்ப கம்மியா இருக்கு, நல்லா இருக்கு, எனக்கு வாங்கி கொடு அப்படின்னுச்சு. சரி ஓகே, நான் ஊருக்கு வர்றப்ப எடுத்துட்டு வரேன், லக்கேஜ்ல போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபீடிங்ல வரும். இப்ப வந்து நான் ஃபீடிங்லயுமே வந்து வருது. வியர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபிள். ஃபீடிங்ன்ற சைடுல எதுவும் இல்ல. இது வந்து நான் ஃபீடிங். ஓகே. இது நான் ஃபீடிங் உங்களுக்கு. இது வந்து பஃப் ஸ்லீவ்ஸ்ல வரும். ஓகே. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3 பீஸ் 999 மட்டும் தாங்க. பிளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு. மத்த பேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவே ஜீவிதா ஷிப்பிங் சார்ஜே தரலடி எனக்கு. அவள்கிட்ட போய் வாங்குவோம். டிக்கெட் சார்ஜ் வாங்கிக்கோ. டிக்கெட் சார்ஜ் வாங்கினேன்னு வச்சுக்க ஓடி போயிரும், மூஞ்சிலே குத்துவ அப்படி சொல்லுவது. ஜீவிதாக்கு என்ன இது எடுத்திருக்க அதை காட்டு. அவங்க வந்து இது செலக்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து நான் ஃபீடிங். நம்ம ஜீவிதா இதை போட போறா. நான் கத்தார் போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன், ஜீவிதா போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மாதிரி இது நீங்க நைட்டி போட்டுட்டு வெளியெல்லாம் போக முடியாது. ஆனா இது போட்டுட்டு வந்து எல்லாமே இப்போ வெளியே போறது, சும்மா கோவிலுக்கு போறது, பக்கத்துல கடைக்கு போறது, அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுல வந்து கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஓகே. இப்போ நீங்க இதுல ஏதாவது பாக்குறீங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க டிஎம் பண்ணலாம். இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பருக்குமே நீங்க பிங் பண்ணீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து நான் ஃபீடிங். ஃபீடிங்லயும் இதே மெட்டீரியல், இதே மாடல் இருக்கு. ஆமா. அதுல வந்துட்டு புல் அப் பண்ணி ஃபீட் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே. இதுக்கு முன்னாடி ஜீவிதா ஒன்று ஆர்டர் பண்ணால, ஒரு கிரீன் கலர்ல ஒரு ட்ரெஸ், அது கம்மித லித்து பர்த்டே அன்னைக்கு போட்டிருந்தால. நான் ஆக்சுவலா அந்த வீடியோல காமிக்கணும்னு இருந்தேன். அதுதான். இது வந்து 500 வருதுங்க. இது அப்படியே ஃபுல் செட்டு இல்ல, ஃபுல் செட்டுமே 500 தான். டாப்பு பேண்ட் ஷாலு 3மே இருந்துச்சு. அவரே மாதிரி சொல்லிட்டே இருக்கா, அது போடுறப்பெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 500 தான் வரும். இதுலயே வந்து 2 பீஸ் செட் இருக்கு. இதெல்லாம் வந்து 400 450 அந்த ரேஞ்ச் தான் வரும். இந்த இதுவா உங்களுக்கு மெயினா வந்து வியர் பண்ணிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஃபுல்லாவே காட்டன் மெட்டீரியல் தான் உங்களுக்கு. ஆமா, இதெல்லாமே காட்டன் தான், நல்லா இருக்கு. இப்ப வந்து நம்ம ஜீவிதாக்காக ஷாப்பிங் பண்ண போறோங்க. அவளுக்கு வந்துட்டு பர்த்டே வரப்போகுது. ஸோ ட்ரெஸ் வந்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ என்னெல்லாம் கலெக்ஷன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ அதுல இருந்து தான் நான் வந்து ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்ப்போம். ரதி எம் சைஸ்ல வந்துட்டு ட்ரெஸ் காமி. அவ ரொம்ப ஹைட்டும் இல்லை, ரொம்ப குட்டியும் கிடையாது, மீடியமா இருப்பா, கலரா இருப்பா. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா எப்படி அவளுக்கு பிடிக்கும்னா ட்ரெஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்டா, நல்லா கம்ஃபர்டபுளா அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் அதுக்கு பிடிக்கும். அப்படி பாத்தீங்கன்னா அம்பரல்லா குர்த்திஸ் எல்லாமே நீங்க போடலாம். சாஃப்டா இருக்கும், கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். இது அம்பர்லாவா? ஆமா. ஓகே. ஆனா பிளாக் கொடுக்க கூடாதுல்ல பர்த்டேக்கு. பிளாக் இல்லாத எடு, வேற ஏதாவது எடு. இந்த மாதிரி கலர் காம்பினேஷன், இந்த கலர், இது எல்லாமே போடுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அடுத்தது வேற காமி. இதுவும் பிளாக்ல இருக்கு, வேற ஏதாவது காட்டு. அது ப்ளூவா? இதுவுமே ப்ளூ தான், நேவி ப்ளூ. ஓகே.
காட்டுது இது கம்மி. இது வந்து பாத்தீங்கன்னா ஆலியா கட் பேட்டர்ன் வரும், லேஸ் ஒர்க் வரும், கீழேயும் மேலே பட்டு 3/4 ஸ்லீவ் வரும். 3/4 இது நல்லா இருக்குதே. சரி இது கொடுத்துரு. ஓகேவா? காசு வேணுமா? ஆமா. பத்தியா தரமாட்டேன், என்ன பண்ணுவேன், சும்மா சொன்னேன் எடுத்துறேன். அதுக்கு அடுத்தது இங்க வந்து XXL சைஸ் வந்து வச்சிருக்கா. அது மாதிரி சைஸ் வாரியா பிரிச்சு வச்சிருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே. XXL, L, M அப்படி சொல்லிட்டு ஒரு சைஸும் வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. பாட்டம் வியர் வந்து 100லயே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோட கலர்ஸ் வந்து நான் காமிக்கிறேன் எவ்வளவு வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு பாருங்க. ஆப்ஷன் தான் எல்லாமே வந்து ஃப்ரீ சைஸ், 2XL வரைக்கும் யார் வேணாலும் வியர் பண்ணிக்கலாங்க. எல்லாம் நிறைய கலர், ரேர் கலர்ல எல்லா கலருமே வந்து நீங்க வந்து மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஆமா, இதுல மினிமம் எவ்வளவு ஆர்டர் பண்ணா டெலிவரி பண்ணுவீங்க அது சொல்லவே இல்ல. மினிமம் எவ்வளவு ஆர்டர் பண்ணாலும் டெலிவர் பண்ணுவோம். ஒரு ஆர்டர் பண்ணாலும் டெலிவர் பண்ணுவீங்களா? ஆமா. ஓகே. ஆனா நீங்க வந்து கொஞ்சம் ஒரு 1000 above அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஷிப்பிங் வந்து ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவோம். சரி ஓகே. இப்ப ஷிப்பிங் சொல்றல, அது எவ்வளவு காஸ்ட் வரும்? ஷிப்பிங் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லு, ரொம்ப சொல்ல தேவையில்ல, அப்ராக்சிமேட்டா. ஷிப்பிங் வந்து நமக்கு மோஸ்ட்லி வந்துட்டு லொகேஷன் பொறுத்து மாறும், பிளஸ் வந்து வெயிட் பொறுத்துமே உங்களுக்கு வந்து மாறும். மினிமமா வந்து நம்ம 50 rupees வந்து சார்ஜ் பண்றோம். இப்போ வந்து நீங்க ஒரு 1 kgக்கு மேல வந்தது அப்படின்னா வந்து ஷிப்பிங் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஷிப்பிங் பிரைஸ். சரி ஓகே. ஏன்னா நிறைய பேர் ஷிப்பிங்னு போடுவோம், நானே நினைப்பேன் அப்படின்னா ஒரு இதுவே ஷிப்பிங் சார்ஜ் ஒரு 100 ரூபாய் வருமாட்டுக்கு. இல்ல நம்ம எடுக்கிறத பர்ச்சேஸ் பண்றத பொறுத்து தான். இதுவே நீங்க 1500 2000 பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்லேயே பண்ணிடுவோம். ஒரு சில ப்ராடக்ட் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்லயுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இப்போ இந்த மாதிரி மந்த்லி ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாம் ஆஃபர் கொடுக்கறல்ல? ஆமா, மந்த்லின்னு இல்ல, நம்ம எப்பயுமே ரெகுலரா நம்மளோட பேஜ்ல வந்து ஆஃபர்ஸ் போயிட்டே தான் இருக்கும். நம்ம பேஜை ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்து ஸ்பெஷலா டிஸ்கவுண்ட்ஸ்மே வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா. இன்னொன்னு சொல்றேங்க, இந்த இதுல வந்து ஸ்டார்டிங் இப்பதான் பண்ணிருக்கா. ஓகேங்களா? இப்பதான் ஃபெப்ல ஸ்டார்டிங் பண்ணிருக்கா. இன்னும் 1 year ஆகல. ஒன்னொன்னா கத்துட்டு இருக்கா. சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்க, அவங்க ஏத்துப்பாங்க. சரியா? அவ கேட்கல, என்கிட்ட சொல்லுங்க, நான் 4 மொட்டு சொல்றேன். ஓகே. இது எல்லாமே வந்து அவைலபிள் சைசஸ். அந்த 100 rupees பேண்ட்ல வந்து எவ்வளோ கலர்ஸ், எவ்வளோ இது வச்சிருக்காங்க பாருங்க, எவ்வளோ பண்டல்ஸ். இது எல்லாத்துக்குமே நீ காசு கொடுத்துதான் வாங்கணுமாடி? ஆமா பாருங்க, எல்லாமே பே பண்ணாதான் வந்து நமக்கு பே பண்ணி நம்ம ஒரு 2-3 days வெயிட் பண்ணி தான் நமக்கு சரக்கே கையில வரும். ஆமா. இதே நம்ம ரொம்ப பழக்கப்பட்டவங்க, வருஷ கணக்குல நிறைய பண்றோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்க்க தேவையில்லைங்க. இல்ல அவங்களுக்கு எல்லாம் வந்து சரக்கு அனுப்பி விட்டு வித்ததுக்கு அப்புறம் காசு கொடுப்பாங்க. பட் நம்ம வந்து அப்படி கிடையாது. நம்மளுக்கு வந்துட்டு நீங்க பாருங்க, மேல ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துட்டு இருக்குது. இதுல கவர் தான் கிழிஞ்சிருக்கும். கவர் கவர் அதெல்லாம் அந்த பண்டல்ல ரொம்ப டைட்டா போட்டு கட்டுறாங்கல்ல, அதனால அது கவர் மட்டும் கிழிஞ்சிருக்கும். அது நம்ம டெலிவரி இப்ப டிஸ்பேச் பண்றப்ப அது எல்லாமே மாத்திட்டு செக் பண்ணிட்டு தான் கொடுப்போம். டேமேஜ் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு தான் கொடுப்போம். இல்ல அதெல்லாம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன், வேற எதுவும் இல்ல. சோ பாருங்க, கலர்ஸ் எல்லாம் எவ்வளவு வச்சிருக்கா. நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்து ஷாக் ஆயிட்டேன், என்னடி இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கியா அப்படின்ட்டு. செம்ம பேண்ட் வச்சிருக்கா இவ. இந்த பாருங்க. சரி ரதி, இவ்வளோ நேரம் வந்து சொல்லிட்டேன், எதுக்காக நாங்க வானவில் ட்ரெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணோம்? உன்னோட பார்ட், உன்னோட பெஸ்ட், நீ எதுக்காக ஸ்டார்ட் பண்ணன்றதையும் சொல்லு, பிளஸ் எது வந்து பெஸ்டா கொடுக்குறீங்க எல்லாத்தையுமே சொல்லு. ஆக்சுவலி நான் வந்து எதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா, நம்ம வந்து பட்ஜெட்ல குவாலிட்டியா வந்து கொடுக்கணும் அப்படின்றத என்னோட மோட்டோ. பிரைஸ் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்க கூடாது, கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் பார்க்கணும் அப்படின்றத வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் டார்கெட்டாவே வச்சிருந்தேன். என்ன கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தாங்க. ஏன்னா வந்து நம்ம கொடுக்குற ப்ராடக்டோட குவாலிட்டி அப்படி ஒரு டைம் வாங்கினவங்க திரும்ப திரும்ப வாங்குவாங்க. ஏன்னா வந்து நம்ம குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து சர்வீஸ்மே வந்துட்டு நல்லா இருக்கும். ஸோ இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இனிஷியலா வந்துட்டு நம்மளோட கஸ்டமர்ஸ் பிடிக்கிறதா வந்து நம்மளோட மெயின் டார்கெட்டே. ஸோ அதனால ஒன்னொன்னுமே நாங்க வந்து பார்த்து தாங்க பண்ணுவோம். சேம் டே டிஸ்பேச் பண்ணிடுவோம். டிஸ்பேச் பண்ணாதுமே வந்துட்டு ட்ராக்கிங் ஐடி அனுப்பிடுவோம். ப்ராம்ப்ட்லி வந்து நம்ம கஸ்டமர்ஸோட குவரிஸ்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இதனாலேயே வந்துட்டு நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் ரிப்பீட்டடா வராங்க. சரி ரதி, என்ன மாதிரி ப்ராப்ளம் நீ ஃபேஸ் பண்ற? எல்லாருமே இப்ப புதுசா ஆரம்பிச்சா ஒன்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த இதுல உன்னோட ப்ராப்ளம் நீ என்ன ஃபேஸ் பண்ணன்னு சொல்லி. ஏன்னா இப்ப எல்லாருமே இது ஈஸின்னு நினைச்சுப்பாங்கல்ல. என்ன எல்லாரும் வந்து இன்ஸ்டா பண்றாங்க, யூடியூப் பண்றாங்க, உடனே பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படி சொல்லி நினைப்பாங்க. கிடையாதுங்க. எல்லாத்துலயுமே வந்துட்டு
நம்மளோட ஹார்ட் ஒர்க் இல்லாம எதுவுமே வந்து கிடைக்காது. ஸோ இந்த இதுவுமே வந்துட்டு நாங்க பேஜுமே வந்துட்டு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தான் நாங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நாங்க என்ன ஹார்ட்ஷிப் வந்து நாங்க என்ன ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம மேனுஃபேக்சர் கண்டுபிடிக்கிறதே வந்து கஷ்டங்க. யாருமே வந்து ட்ரஸ்டபிளா இருக்க மாட்டாங்க. ஒரு குவாலிட்டி வந்து காமிப்பாங்க, நமக்கு வர்றது ஒன்னா இருக்கும், போட்டோல பாக்குறப்போ ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒன்னொண்ணுமே நாங்க வந்து பிசிக்கலா போய் தான் நாங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம். மெயின்லி வந்து நாங்க போய் குவாலிட்டி செக் பண்ணி இருந்து பண்டல பேக் பண்ணிட்டு அப்புறம் தான் வருவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம இது வரைக்குமே வந்துட்டு ஹோல்சேல் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்றது. இன்னொன்னு வந்துட்டு இவளுக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான். அவனுக்கு ஏஜ் பாத்தீங்கன்னா 2.5 years தான். சோ அந்த குட்டி பையனை வச்சுட்டு சமாளிச்சுட்டு இது பண்றதே பெரிய விஷயங்க. நாளா வந்து அது ஒரு பெரிய வேலையா நினைப்பேன். அந்த குழந்தைய வளர்க்கறது மட்டுமே. சோ சைட் டு சைட் பேக் டு பேக் இதையும் பாக்குறப்போ அது ஒரு பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன். ரொம்பவே நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவேன் அவள. சோ நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு வந்துட்டு இந்த மாதிரி மேனுஃபேக்சரர் கண்டுபிடிக்கிறப்ப இவளே ஏமாந்துருக்கா. கரெக்டாடி? ஆமாங்க. நான் வந்து மேனுஃபேக்சரர் மாதிரி என்கிட்ட பேசினாங்க இன்ஸ்டாகிராம் இதுல வாட்ஸ்அப்ல இருந்துட்டு. ஸோ நம்ம எப்பயுமே வந்துட்டு நம்மளோட பாலிசி எப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி பார்த்து அது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஹோல்சேல் ஆர்டர் வந்து நான் பிளேஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நான் நைட்டி நம்ம வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டிக்காக எங்க அம்மா இப்ப வரைக்கும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தண்டம் பண்ணிட்டா 450 ரூபாய் தண்டம் பண்ணிட்டா நைட்டி வரல எனக்கு அப்படின்ட்டு. எங்க அம்மாவுக்கு வந்து சாம்பிள் பண்ணலான்ட்டு வாங்கி இருக்குது இந்த பிள்ளை. வேற யாருக்காவது வாங்கி இருக்க கூடாது. சொல்லு. நான் வந்து ஆக்சுவலி நைட்டி வந்து கம்மி பிரைஸ்க்கு போட்டிருந்தாங்க. பிளஸ் வந்து குவாலிட்டியுமே வந்துட்டு நல்லா இருக்கு. அவங்களோட போட்டிருந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் வச்சு ப்ராடக்ட் குவாலிட்டி பாக்குறப்பயுமே நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இதுல ஸ்பெஷல் ஐட்டம் வீடியோ கால்ல வேற பாத்துருக்கோம். வீடியோ கால்ல வேற அப்படி வந்து ஹோல்சேலா சரி ஓகே பண்ணிடலாம். ஹோல்சேலா நைட்டி தானே எப்படியும் நல்லா காட்டன் மெட்டீரியல்ல தான் இருக்கும் அப்படின்றதால வந்துட்டு நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 15,000 நான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். கடவுள் என் பக்கம் திரும்பி என்ன பார்த்தாரு போல. சோ அதனால எனக்கு வந்து தலைப்பாக்கட்டோட போயிடுச்சு. நம்ம கிட்ட வந்து எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு என்னென்னலாம் அவைலபிளா இருக்குன்றத காமிச்சோம். சோ இதுல ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து நீங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயுமே வந்துட்டு நீங்க டைரக்டா மெசேஜும் பண்ணலாம். இல்லைன்னா வந்துட்டு வாட்ஸ்அப் டீடைல்ஸ்மே வந்து ஒரு வீடியோலுமே கொடுத்துருப்போம் எப்படி ஆர்டர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயுமே நீங்க வாட்ஸ்அப் நம்பர்லயுமே வந்து நீங்க ஆர்டர் பண்ணி புக் பண்ணிக்கலாம். நான் இது எல்லாமே கமெண்ட்லயே ஆட் பண்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? நீ எனக்கு அனுப்பி விடு எல்லாத்தையுமே டீடைல்ஸ். ஓகே ரதி, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோட ஸ்டாண்டர்டான டைலாக நீ சொல்லு பாப்போம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. வேற ஒரு வீடியோல மீண்டும் பார்க்கலாம். பாய். மறக்காம ஆர்டர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ.